ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நாட் இன் MySQL query. சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் சாம்பிள் பேப்பர்ஸில் இது 3 மார்க் கொஷின் ஆர் 4 மார்க் கொஷின்ஸில் நிறையவே கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் தான். இந்த கொஷினோட சின்டெக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிஷன் பேஸ்ட் ஆன் லிஸ்ட், ரைட்? ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை கொடுத்து நம்ம தேடுற காலம்ஸில் அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்டு என்ன அப்படின்னா நாட் இன், ரைட்? ஸோ மேட்ச் எனி வேல்யூஸ், கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் மேட்சிங் வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறோம். நான் மேட்சிங் வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நாட் இன் கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் SQL சின்டாக்ஸ் செலக்ட் கமாண்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் query-யை யூஸ் பண்ணி செலக்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாரு ஃப்ரம் டேபிள் நேம், எந்த டேபிள்லேருந்து நம்ம ரெட்ரைவ் பண்ண போகிறோமோ அந்த டேபிள் நேம். ஸோ வேர் கண்டிஷன் வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ என்ன காலம்க்கு நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோமோ அந்த காலம் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு என்னன்ற கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்றனால ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே தான் மென்ஷன் பண்ணணும். மோர் தென் ஒன் வேல்யூஸ் அப்படின்றனால ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம இடையில கமா செப்பரேட் பண்ணி தான் வேல்யூஸ் பாஸ் பண்ணணும், ரைட்? ஸோ க்ளோசிங் பேரந்தஸ் கொடுத்துட்டு எண்டில் வந்து செமிகோலன் பாஸ் பண்ணோம் அப்படின்னா query முடிஞ்சிடும். ஸோ இதோட ரிவர்ஸ் தான் நாட் இன். இதே ஃபார்மேட்டு தான் இன்னென்ற கீவேர்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நாட் இன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். select star from student where roll underscore number in I'm செக் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத இன்னென்ற கீவேர்டை யூஸ் பண்ணி ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாம் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எல்லாம் நான் வித்தின் பேரந்தஸ்குள்ளே பாஸ் பண்ண போகிறேன். 100 இருக்கா, 102 இஸ் தேர், 104 இஸ் தேர்ன்னு பார்க்குறேன், 107 இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணிவிட்டு நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ஸோ நான் தேடின வேல்யூஸ் என்னோட டேபிள்ஸில் இருந்தால் அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அதே queries தான் நான் ரன் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ இன்னு தான். ஸோ அடிஷ்னலாக ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும் பாஸ் பண்ணுறேன். ஸோ 1000 அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 1000 அப்படின்ற ரோல் நம்பர் நம்மளோட ரெக்கார்ட்ஸில் இல்லை. ஸோ இல்லாத வேல்யூஸாக இதை கன்சிடர் பண்ணிக்கிறாது. ஸோ இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும் இந்த கீவேர்டு. ஸோ நம்மளுக்கே தெரியும் நாட் இன் அப்படின்னா இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான், ரைட்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ இன்னும் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் நாட் இன் சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணுறேன். நாட் இன் கொடுத்துட்டேன். ஸோ 100, 102, 104, 107 இந்த ரெக்கார்ட்ஸை தவிர ரிமைனிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதுதான் நாட் இன்னோட ப்ராசஸ்.